வணக்கம். போன வார கூட்டத்தில் ரிலீஸ் ஆன மற்றொரு திரைப்படம் இந்த பேச்சு. பாலசரவணன், காயத்ரி சங்கர், தேவ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணான்னு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா போன வருஷமே இந்த படத்துடைய ஒரு ரா வெர்ஷன், அதாவது ஃபைனல் மிக்ஸ், டிஐ இதெல்லாம் இல்லாத ஒரு ரஃப் வெர்ஷனை நான் பார்த்து எனக்கு பெருசாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ படம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நண்பர்கள் சில பேர் சொன்னதுனால இன்னைக்கு இந்த படத்தை போய் திரும்ப பார்த்துட்டு வந்துட்டேன். அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, பெருசாக ரிவ்யூ எங்கேயும் வந்த மாதிரி தெரியல. அண்ட் மண்டே அன்னைக்கு நூன் ஷோ 150 சீட் இருக்கிற ஒரு தியேட்டரில் ஆல்மோஸ்ட் 90% ஃபுல் ஆயிருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் பேய் படம்னாலும் யூஏ தான் கொடுத்துருந்தாங்க. படமும் அவ்வளோ இன்டென்ஸாலாம் இல்லை. ஸோ ஒருவேளை எனக்கு ரிவ்யூலாம் தேவையில்லை, படத்தை நான் டேரெக்டாக பார்க்க போகிறேன்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியோட படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சு கொல்லிமலை பக்கத்தில் ஒரு ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியா, மலைக்கு மேலே இருக்கிற அந்த பகுதிக்கு படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கப்பிள் ட்ரெக்கிங் மாதிரி வராங்க. பட் அவங்க 2 பேரும் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. சில மாதங்கள் கழிச்சு அதே ஏரியாவுக்கு ட்ரெக்கிங் பண்ண வராங்க. காயத்ரி, தேவ், பிரீத்தி நெடுமாறன், ஜனா, மகேஷ்னு 5 பேர் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் குழு. பாலசரவணன் அதே ஏரியாவை சேர்ந்தவர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆள், பார்ட் டைமில் கைடாகவும் இருக்கார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு காட்டை சுற்றி காட்டுறதுக்கு கைடாக வராரு. பட் ஆரம்பத்துலேருந்தே இந்த கேங்கில் ஒரு 3 பேர் பாலசரவணன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கிற இடத்தை தாண்டி இந்த கேங்கில் 2 பேர் அட்வென்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவங்க தாண்டி போனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண அமானுஷ்யமான பிரச்சனைகள் என்னென்ன, பேச்சுங்கிறது யார், இதெல்லாம் தான் இந்த படம். பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டாக தங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. பர்டிகுலராக ஜனா, பிரீத்தி, காயத்ரி இவங்க 3 பேரும் அராத்தான பசங்களுடைய ஆட்டிடியூட கரெக்டாக கொண்டு வந்து பாலசரவணன் கேரக்டரையும் ஆடியன்ஸையும் கடுப்பேற்றுறாங்க. பாலசரவணனும் எப்பவும் போல தன்னுடைய கேரக்டர் சிறப்பாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. பார்த்திபனுடைய சினிமாட்டோகிராஃபி, அஸ்வினோடைய எடிட்டிங், ராஜேஷ் முருகேசனுடைய மியூசிக்னு எல்லாமே கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கு. அதை மட்டுமே பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படத்துக்கு விஷுவலாக, மியூசிக்காக, சவுண்டாக ஒரு ஃப்ளேவரை கூட்டியிருக்கலாம். இன்னும் கூட படம் கொஞ்சம் கிரிப்பாக ஃபீலாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் ஒரே மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் வந்து போகிற சவுண்ட் டிசைனை தவிர்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ஹாரர் படங்கள்லேருந்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போது டைட்டிலே நம்மளுக்கு வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க, டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. ஸோ அங்கேருந்தே நம்ம எதிர்பார்ப்புகளை சீட்டுக்கு அடியில் ஒழிச்சு வச்சு தான் நம்ம படத்தை பார்க்குறோம். இப்படியான கதைகளுக்கு உண்டான ஒரு டெம்ப்ளேட்டில் ஆரம்பத்திலே ஒரு அமானுஷ்யமான இன்சிடென்ட், தென் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதே அமானுஷ்யமான ஒரு இடத்துக்கு போகிறது, அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கிற பயங்கரமான அனுபவங்கள், அவங்க அலையடிச்சுட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறது, பட் பேயோட கண்ட்ரோல்னால யாரும் அங்கேருந்து போக முடியாமல் கஷ்டப்படுறதுன்னு எல்லாம் நாம் நினைக்கும்படி அப்படியே இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லைங்கிறது ஒரு குறைனாலும் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த கியூரியாசிட்டி இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி ஹோல்ட் ஆகி படம் பெருசாக போர் அடிக்காமையே நகர்ந்துருது. பேய்னாலே இவங்க கேங்கு கிடைக்கிற சில இல்யூஷன் மாதிரியான அனுபவம், அந்த காட்சிகள்லாம் நல்லா எடுக்கப்பட்டிருந்தது. அதே நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒர்க் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அப்படியான சில காட்சிகள் கொஞ்சம் கதைக்கு சுவாரஸ்யத்தை சேர்க்குது. பட் படத்தை எங்கேயுமே சீரியஸாக எடுத்துக்க முடியாத வகையில் ரைட்டிங் சுமாராக போனது படத்துடைய முக்கிய பிரச்சனை. முதல்ல பிரதானமான கேரக்டர்ஸ் எதுவுமே ஒழுங்காக எழுதப்படலை. அவங்க பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுனோ, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுனோ எங்கேயுமே நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. ரேதர் இந்த அராத்தங்களை பேய் பிடிச்சி 4 காட்டுனா என்ன செம்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் வருது. அகைன் அதையாவது அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணியிருந்தாலும் இந்த படம் பெட்டராக நம்மளை என்கேஜ் பண்ணியிருக்கோம். பட் அதுலேயுமே புதுசாக எதுவும் நடக்கலை. இதில் பாலசரவணன் கேரக்டர் மேலே மட்டும் நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வருது. பட் அந்த கேரக்டரோடைய ஆர்க்கும் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகலை. கேரக்டர்ஸ் முதல்ல தைரியமாக பேசுகிறாங்க, எல்லாம் பூச்சாண்டிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கே பயப்படுற மாதிரி அமானுஷ்யமான ஒரு அனுபவம்லாம் கிடைக்குது, பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா திரும்ப முதல்லேருந்து என்ன பூச்சாண்டி காட்டி பயமுறுத்துறியா, திரும்பி நம்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. 1 2ன்னு இல்லை, அந்த முக்கியமான 3 4 கேரக்டர்ஸ் படம் முழுக்கவே இப்படி இன்கன்சிஸ்டண்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் த்ரெட்டுங்கிறதோ ஹாரர் எலிமெண்ட்டோ எப்படி ஒர்க் ஆகும்? பேச்சு யாரு என்ன அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஜெனரிக்கான ஃப்ளாஷ்பேக்காகவே இருக்குது. பேய் இவங்களை சுத்தல்ல விடுற மாதிரி, ஏமாத்துற மாதிரி இன்னும் சில ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐடியாவாக நல்லா இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அண்ட் எல்லாம் முடிஞ்சு ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க, அது டோட்டலாக ஒட்டவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப அபத்தமாகவும் இருக்குது. மொத்தத்தில் இந்த பேச்சு ஒரு ஆவரேஜான ஜெனரிக்கான ஹாரர் படம். எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக அரண்மனை மாதிரியான பெரிய பட்ஜெட் கொட்டாவிகளை விட பெட்டரான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம ஆறுதல் அடையலாம். இப்படியான படங்கள் எனக்கு போதும், ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பேச்சு ஒர்க் ஆகும். மற்றவங்களுக்கு அவங்களே டைட்டில் ஒரு குறியீடு வச்சிருக்காங்க, அப்படியே திருப்பி படிங்க புரியும். என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க.